இதை தினமும் செஞ்சுக்கிட்டே வாங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தே ஆக வேண்டும் 48 நாளைக்கு. உடனே பெண்கள் கேட்பாங்க, பீரியட்ஸ் டைம் என்ன பண்ணுறது? இப்போ 20 நாள் நீங்கள் செஞ்சிட்டீங்க, அடுத்த நாள் பீரியட் ஆகிட்டீங்க, அதுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு 25 நாள் கழிச்சு அடுத்த நாள் 21வது நாள்னு கணக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை 48 நாள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கு என்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகள் நீங்கி நீங்கள் சொந்த வீடு கட்டுறதுக்கோ வாங்குறதுக்கோ நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதற்கான முயற்சிகள், நீங்கள் செய்கிற முயற்சிகள் எல்லாமே பலன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, 48வது நாள் அன்னைக்கு என்ன பண்ணுங்க, நெய்வேத்தியம் பண்ணுங்க. எப்போ சமைக்கணும்னு கேட்குறீங்களா, காலையில் எழுந்திரிச்சு சமைக்கணும். அன்றைக்கி 3 மணிக்கே எழுந்திரிச்சிருங்க. 3 மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் சக்கரை பொங்கல் செய்யுங்க. சக்கரை பொங்கல் செஞ்சு நார்மலாக ஒரு வீட்டு பூஜை பண்ணுவோம் பாருங்க, அந்த பூஜை பண்ணுங்க. பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு அலங்காரம் பண்ணி உங்கள் பூஜை ரூமில் சாமிக்கு வச்சு எல்லாமே வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியம் வச்சு பூஜை பண்ணுங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்குறீங்களா, இந்த பூஜை ஆரம்பிக்கக்கூடிய நாள் என்னைக்கு இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம், அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கணும். அதுவும் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அமாவாசையாக இருக்கணும்.